கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாயிருப்பதாக. இன்று டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி. பிரியமானவர்களே, நாம் இந்த ஆண்டினுடைய நிறைவு நாட்களிலே நின்று கொண்டிருக்கின்றோம். விசேஷமாக கிறிஸ்துமஸ் பண்டிகைகளை எல்லாம் நன்றாய் கொண்டாடினீர்கள். இப்பொழுதும் நம்ம மற்றும் ஒரு புதிய ஆண்டிற்குள்ளாக பிரவேசிக்க போகின்றோம். இந்த ஆண்டின் கடைசி நாட்கள்ல 27ஆம் தேதி, இன்னும் 4 தினங்களே உள்ளது புதிய ஆண்டிற்கு. இந்த நாளிலே விசேஷமாக நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு விசேஷமாக நாம் தியானத்திற்கு ஆதாரமாக 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம், அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். சாமுவேல் இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுகின்றார். எந்த சூழ்நிலையில் என்றால், ஒரு ராஜா தங்களுக்கும் வேண்டும் என்று இஸ்ரவேல் மக்கள் கேட்ட பொழுது ஆண்டவர் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அவர்களுக்கு ராஜாவாக கொடுத்தார். அப்பொழுது சாமுவேல் அவர்களிடம் ராஜாவை ஏற்படுத்தி கொடுத்த பின்பு இவ்விதமாக பேசும் பொழுது அவர் சொல்லுகின்றார், நீங்க பொல்லாப்பை செய்யாம, நீங்க கர்த்தரை விட்டு பின்வாங்காம உங்களுடைய முழு இருதயத்தோடு நீங்கள் அவரை சேவியுங்கள் என்று சொல்லுகின்றார். 24வது வசனத்தின் முன்பகுதி, நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். நீங்க எப்படியும் கர்த்தருக்கு பயப்படணும், உங்க முழு இருதயத்தோடு கர்த்தரை சேவிக்கணும். ஏன்னா அவர் உங்களிடத்துல எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லுகின்றார். இப்படி கலகமூட்டி எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி நீங்க கேட்டுக்கொண்ட அது கூட தவறுதான் என்றாலும் நீங்க கர்த்தரை விட்டு இனியாவது பின்வாங்காம இருங்க. அவர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தது, அவர்களுக்கு கானான் தேசத்தை கொடுத்தது, இம்மட்டுமாக அவர்களை ஆதரித்து வருவது, இதையெல்லாம் நீங்க சிந்தித்து பாருங்க. எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார். பிரியமானவர்களை, இன்றைக்கும் கூட வருடத்தின் நிறைவு நாட்கள்ல நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்ன சிந்தித்து பார்க்க வேண்டும்? கர்த்தர் நம்மிடத்துல எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வருடத்துல 2024வது ஆண்டினுடைய ஆரம்பம் முதல் இந்நாள் வரைக்கும், அதனோடு கூட நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்த நாட்களிலெல்லாம் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை ஒவ்வொன்றாய் நீங்க சிந்தித்து பாருங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இதையெல்லாம் சிந்தித்து பார்த்து அப்படியே அமைதியா இராதபடிக்கு முழு இருதயத்தோடு கர்த்தரை சேவியுங்கள் என்று சொல்லுகிறார். சேவியுங்கள் என்றால் தேவனை ஆராதிப்பது, அவருக்கு பிரியமானதை செய்வது, அவருடைய சித்தத்தை செய்வது. இதுதான் பாத்தீங்கன்னா ஊழியர் அல்லது ஒரு வேலைக்காரன் தன் எஜமானை சேவிப்பது போல, எஜமான் என்ன சொன்னாலும் அதற்கு சரி சரி என்று கேட்டு வேலை செய்வது போல, நாமும் கூட நம்முடைய ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்றபடியே செய்வதுதான். பிரியமானவர்களை, இந்த வருடத்தின் கடைசி நாட்கள்ல, இன்னும் இருக்கிற இந்த 4-5 நாட்கள்ல நீங்கள் கர்த்தரை நீங்கள் துதியுங்கள். உங்களுக்கு எவ்வளவு மகிமையான காரியங்களை குடும்பத்துல செய்திருக்கிறார் என்பதை குறித்து நீங்கள் குடும்பமாக சிந்தித்து பாருங்க. நன்றி சொல்லுங்க. குடும்பத்துல என்னெல்லாம் மகிமையானவைகளை செய்திருக்கிறார், தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லி நீங்க யோசித்து பார்த்து நீங்க எழுதி வைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஜீவனை காத்திருக்கிறார், போக்குவரவை ஆசீர்வதித்திருக்கிறார், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து குறைவில்லாமல் கொடுத்திருக்கின்றார். இதெல்லாம் கூட மறந்துட்டு ஏதோ ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து எனக்கு ஒண்ணுமே செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீங்க விரக்தியில இருக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் அவர் கிருபையினாலே நம்மை தாங்கி வருகின்றார். அவருடைய கிருபையின் கரத்தினால் நம்மை மூடிக்கொண்டிருக்கின்றார். பொல்லாப்பு அணுகாதபடி காத்து வருகின்றார். எனவே நீங்க உட்கார்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த நாட்கள்ல அதிகமாய் நேரம் செலவு பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இது டிசம்பர் 27ஆம் தேதியாகிய இன்று கூட கர்த்தாவே, நாங்கள் தியானித்த வசனத்தின்படி நீர் எங்கள் வாழ்க்கையில எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்திருக்கிறீர். குடும்பமாக சேர்ந்து நீர் செய்த பெரிய காரியங்களை ஆண்டவரை சிந்தித்து உம்மை துதிக்க ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீர் கிருபை செய்வீராக.
ஆண்டவரே, இந்த நாட்கள்ல உமக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது போல உமக்கு நன்றி செலுத்த கர்த்தாவே தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, விசேஷமாக நாளைய தினம் நம்முடைய ஆசீர்வாத டிவியினுடைய ஆண்டு நிறைவு ஸ்தோத்திர உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் நம்ம நடத்தி வருகின்றோம் கடைசி சனிக்கிழமைகள்ல. ஆனால் இந்த டிசம்பர் மாத உபவாச கூட்டம் ஒரு ஸ்பெஷலானது. என்ன அப்படின்னா, இது ஸ்தோத்திர உபவாச கூட்டம். விசேஷமா கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் செலுத்தி, ஆனால் உபவாசத்தோடு கூட புதிய ஆண்டிற்கு எங்களை ஆயத்தப்படுத்தி எங்களை ஆசீர்வதிங்கப்பா என்று சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். எனவே குடும்பமாக நீங்கள் உங்கள் உறவினர்களையும் கூட அழைத்து கொண்டு இந்த கூட்டத்திற்கு வாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு இன்னும் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.